திஹாரி கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி செல்கையில் எதிர்ப்படும் முதலாவது முஸ்லிம் ஊர். கம்பஹா மாவட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசங்களில் திஹாரி பிரதானமானது. அனைத்து வசதிகளும் இங்கு காணப்படுவதால் திஹாரி கொழும்புக்கு அருகிலுள்ள முஸ்லிம் ஊர் என்பதால் அதன்பால் மக்களை அதிகம் ஈர்த்து கொண்டுள்ளது. இதே ஊரில் பிறந்து வாழும் மக்களோடு கல்வி, தொழில், யுத்தம் போன்ற இன்னும் பல காரணங்களுக்காக இங்கு வந்து குடியேறிய மக்கள் இன்று வரை ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், திஹாரியின் சனத்தொகை பெருகிக்கொண்டே செல்கிறது. கம்பா மாவட்டத்தில் திஹாரியில் அமைந்துள்ள தார்சலாம் ஆரம்ப பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் இந்த பாடசாலை முன்னோக்கி இருக்கின்ற பாரிய பிரச்சனையாக பாடசாலை மாணவ பிரவேசம், விசேஷமாக 1ஆம் ஆண்டு, இது ஒரு பிரச்சனையாக நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மாணவர்கள் அனைவரையும் உள்வாங்க முடியாமல் இருக்கின்ற நிலையில், அவர்கள் பாடசாலைக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் இருக்கின்ற அதே நேரம் ஏறக்குறைய கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு ஏறக்குறைய 61 மாணவர்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள். கம்பா கல்வி காரியாலயத்தின் அனுசரணையுடன், அவங்களோட அனுமதியுடன் நாங்கள் 50 மாணவர்களை தற்காலிகமாக நாங்கள் உள்வாங்கினோம். என்றாலும் கூட ஒரு 15 மாணவர்களை நாங்கள் உள்வாங்க முடியாமல் இருந்த நிலை மிக கவலைக்குரியது. எனவே அவர்களுக்கு பிரத்யேகமாக வேறு பாடசாலை இருக்கிறதுவா என்றது ஒரு கேள்விக்குறி. கடந்த வருடங்களில் இந்த நிலை இன்னும் ஒரு பாரிய பிரச்சனையாக அதிகரிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அரசாங்கத்தின் சுற்றுநிருப்பம்படி ஒரு வகுப்பறைக்கு 35 மாணவர்களாக குறைத்து வந்திருக்கின்றார்கள். எனவே சனத்தொகை கூடுகின்ற நேரம் அடுத்தடுத்த வருடங்களில் இந்த பிரச்சனை பாரிய பிரச்சனையாக மாறலாம். எனவே இந்த மக்களுக்காக, இந்த ஊரில் வாழ்கின்ற இந்த பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக ஒரு பாடசாலை ஒன்று நிர்வகிப்பது எங்கள் அனைவருடையும் பொறுப்பென நான் கூற விரும்புகின்றேன். 1902ஆம் ஆண்டு நூர் ஜாகிரா என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட எமது ஊர் பாடசாலை அண்மையில் தான் தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடியது. அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அண்மையில் 2ஆக பிரிக்கப்பட்டது. சிரேஷ்ட பிரிவு அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி என்ற பெயரிலும், கனிஷ்ட பிரிவு தாருசலாம் என்ற பெயரிலும் இயங்க ஆரம்பித்துள்ளது.
நாங்கள் படிச்சிங்க, எங்களோட உமாப்பா படித்ததிங்க, எங்களோட நானம்மார் தம்பிமார் படித்ததிங்க, எங்களோட பரம்பரை படித்ததிங்க. இருந்தும் எங்களோட பிள்ளைய போடக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஆகலை. எங்களுக்கு இந்த நிலைமையேண்டா சொந்த ஊராய் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு இந்த நிலைமையேண்டா சும்மா நாங்கள் எங்களோட ஊரை நம்பி வந்த ஆட்களுக்கு எப்படி நிலைமை யாருக்கு தெரியும். கிட்ட ஸ்கூலில் தான் எங்களுக்கு பிள்ளைகளை எதுக்கும் அனுப்புறது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எங்களுக்கு தூர ஸ்கூலில் அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. இப்போ பிள்ளைகளை இந்த எடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணினேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். நான் என் பிள்ளைய போடுறதுக்கு ஸ்கூலுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு கிட்டமாரி ஸ்கூலுக்கு போட சொன்னாங்க. நான் அங்கேயும் போனேன், அங்கேயும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு சீரழிஞ்சி அங்கே போக சொன்னாங்க, இங்கே போக சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு கேட்டு பார்த்து என் பிள்ளைய போட இல்லாமல் போச்சு. அவங்க சொன்னாங்க இடம் இல்லை ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்ப்போம், பிள்ளைகளை போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நான் கொண்டு போயிட்டு என் பிள்ளை இந்த ஸ்கூலுக்கு போட்டேன். இப்போவும் சொல்கிறாங்க என்ன இந்த பிள்ளைகளை பாரம் எடுக்கல அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. நான் மீட்டிங் வச்சு மீட்டினுக்கும் போனேன், அங்கேயும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிச்ச இடத்துல போய் நான் சீரழிஞ்சி அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கிராம சேக்கிட்ட எல்லாம் போயிட்டு தான் நான் பிள்ளைகளை எடுத்தேன். இந்த நிலை தொடர்ந்தால் திகாரி சமூகம் பெரும் பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்த வருடம் எத்தனை பிள்ளைகளுக்கு பாடசாலை கிடைக்காமல் போகும் என்பதை சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது. இதன் பாரதூரத்தை உணர்ந்த சில திகாரி சகோதரர்கள் ஒன்று கூடினர். ஊரின் பொது தேவைக்காக ஒன்றுபட்டனர். இரவு பகலாக உழைத்து வருகிறார்கள். அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காகத்தான். எமது திஹாரிய பிரதேசத்தை பொறுத்தவரையில் அல்-அஸர் மத்திய கல்லூரியும் இடைநிலை பிரிவுக்கான அல்-அஸர் மத்திய கல்லூரியும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக தாருசலாம் ஆரம்ப பாடசாலையும் செயற்பட்டு வருகின்றது. எமது ஊர் மக்களின் எண்ணிக்கை பொறுத்தவரையில் இந்த இரு பாடசாலைகளும் மிக சிரமத்தோடு செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. எனவே குறுகிய நிலப்பரப்புக்குள் நிறைய மாணவர்களை வைத்து அவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகின்ற போது அது அந்த மாணவர்களுடைய ஆளுமையை பெரிதும் பாதிக்கின்றது. எனவே இந்த முயற்சி ஊர் மக்களால் செயற்படுகின்ற இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. கட்டாயம் இந்த ஊரை பொறுத்தவரையில் இன்னும் 3 ஆரம்ப பிரிவுகளையாவது கொண்டிருப்பது, ஆரம்ப பிரிவு பாடசாலைகளை கொண்டிருப்பது அவசியமாகும். தற்போதுள்ள நிலையில் ஒரு புதிய பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு ஒரு காணியை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. குறித்த காணியொன்று தம்மிடம் இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்திடம் எமக்கான பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கான வேண்டுகோளை எம்மால் விடுக்க முடியும். அந்த காலத்தில் இருந்தவங்களும் எவ்வளோ பேர் இந்த ஊரில் தெரிஞ்சவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதன்று ஸ்கூலில் முன்னேற்றினேன். அதே போன்று இது எங்களுக்கு பாரி ஒரு பொறுப்பு. இது உங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மை ஒன்றிருக்கும். ஊரில் மக்கள் எல்லாருக்குமே இது நாங்கள் எப்படி சரி ஸ்கூலை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுக்க வேணுமென்ற இதில். ஆகவே எல்லாரும் சேர்ந்து இதண்டுக்கு நாங்கள் எப்படியோ எங்களுக்கு இது காணியை வாங்கி கட்டடத்துகளை கட்டி இதண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்தால் தான் எங்கள் ஊர் முன்னேறும். திகாரி மண்ணில் சில காணிகள் பொருத்தமானவையாக கருதப்பட்டுள்ளன. அதில் ஏதாவதொன்றை கொள்வனவு செய்வதற்கு தேவையான பணத்தை செல்வந்தர்கள், கொடைவள்ளல்கள் மற்றும் நலன் விரும்பிகளிடமிருந்து சேகரிப்பதற்கான முன்னெடுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு உங்கள் பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஊரினதும் சமூகத்தினதும் கல்வி முன்னேற்றத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்குமாறு பணிவோடு கேட்கிறோம். சதகத்துல் ஜாரியா ஒன்றில் பங்காளியாகுங்கள். ஈருலகிலும் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எமது முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. بصير جالي راقب مجيب غفور شكور ودود قيوم رؤوف صبور
وآل محمد يا مسلمين صلوا عليه اللهم صل على محمد وصحبه محمد يا مؤمنين